ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பரான தக்காளி பச்சி ரெசிபி தாங்க. ரொம்ப சுலபமாவும், ஈஸியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த தக்காளி பச்சி ரெசிபி வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கும். 2 நாள், 3 நாள் ஆனா கூட கெட்டு போகாது. சேம் இதே மாரி நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ வாணல்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முழு பூண்ட தட்டி இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். தோல் உரிக்காம தட்டி சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் அதிகமா சேர்த்துறப்போ, அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டோம் பாருங்க. நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்குற கேப்ல நம்ம தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்ப வந்து டேஸ்ட்டுக்காக 3 பச்சை மிளகாய் கீறி இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி பச்சி செஞ்சு பாருங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இப்ப இதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்ப தக்காளி எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. வெங்காயம், பூண்டு, நம்ம போட்டிருக்க அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒண்ணா வர மாரி ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா குழைய வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி அதிகமா இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு, நல்லா இப்ப எல்லா பக்கமும் இந்த மசாலா வர மாரி ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர இப்படி கலந்து விட்டுட்டு, தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா கொழைய வேகட்டும். தட்டு போட்டு மூடிட்டு, நீங்க அப்பப்போ நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இப்ப பாருங்க நல்லாவே தக்காளி எல்லாம் வெந்து, மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போய், நல்லா கம கமன்னு சூப்பரான தக்காளி பச்சி நம்ம தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தக்காளி பச்சி வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். சிம்பிளா, சூப்பரா ஒரு தக்காளி பச்சி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.